காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம், அடுத்து இரண்டாம் ராசியான அந்த ரிஷப ராசியிலும் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியிலையும் 2, 3, 4 பாதங்கள் ரிஷப ராசியிலையும் இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிபதி, இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். அதனால ஆளுமை திறன் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்களினுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆளுமை திறன் இருந்தும் கூட அந்த மதிப்பு, ஒரு அங்கீகாரம் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காது. ஒரு குடும்பமாக இருந்தாங்கன்னா இவர்களை எப்போதுமே ரொம்ப பெரிய அளவுக்கு இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சுற்று நபர்களாக தான் இருப்பாங்க. அலுவலகமாக இருந்தால் கூட அந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு உயர் பதவிகள் கிடைச்சாலும் அந்த பதவிகள்னால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த சூரியன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களினுடைய திறமைகள் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த 2026 இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அபரிமிதமான ஒரு வாய்ப்புகளும் அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகளும், உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தங்களுடைய தொழில் முதலீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கவனம் அப்படின்றது நம்ம எதுக்காக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா நமக்கு திசா புத்திகள் நல்லா இருக்கக்கூடிய காலபட்சத்தில் நம்மளுடைய கவனம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். முதலீடு செஞ்சாலும் நம்மளால் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு பாதிப்பு இருக்கிறத நம்ம எப்போதுமே கவனத்தில் வச்சிருக்கணும். அதனால அந்த முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 2026 இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை மணியாக தான் இருக்கும். அதனால எப்போ நீங்க முதலீடு செய்தாலும் இல்லை ஒரு ட்ரேடிங்லயே பண்றீங்க, ஏதோ ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோட இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு ஆலோசனை பெற்றுட்டு தான் நீங்கள் செய்யணும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை ரீதியான நிறைய வளர்ச்சிகள், வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, ஏன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு தகுதியான வேலை அப்படின்றது இது நாள் வரைக்கும் இல்லை. இந்த 2026 உங்களுக்கு தகுதியான வேலை உங்களுடைய வெளிநாட்டிலையும் வெளியூர்லையும், அதாவது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த நட்சத்திர அன்பர்கள் பெற போறாங்க. அதனால அதற்குண்டான வாய்ப்புகளை தேடி நீங்க நகரும் போது கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு சாத்தியமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க துறையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறிய வேலை பளுவின் காரணமாக நீங்க விஆர்எஸ்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் ரொம்ப பொறுமையா வேலை செஞ்சிருப்பீங்க. இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பொறுமையோட சில விஷயங்களை கையாளுவாங்க. பொறுமையோட இருந்தாதான் அந்த மேனேஜிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கும். ஏன்னா மேனேஜராக இருக்கக்கூடியவர்களுக்கோ அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கோ ஒரு பல பேரை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரையாவது சந்திக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல 10 நபர்களினுடைய கருத்தை கேட்கும் போது அந்த இடத்துல கோபம் இல்லாமல் தன்னுடைய நாலேஜை மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால ஒரு பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக உங்களுடைய அலுவலகத்தில் இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் கீழே உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்க அடிபணிஞ்சு தான் போயிருக்கிறீங்க. அதுவும் சமயத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் கூட உங்ககிட்ட பெரிய முரண்பட்ட கருத்துக்கள் அப்படின்றது இந்த அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால இந்த விஆர்எஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வருடம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த விஆர்எஸ் வாங்குறதுனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. புதிதாக
புதிதாக அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. ரொம்ப அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக ரொம்ப மனசஞ்சலத்தோட போராடி இருப்பீங்க. இந்த வருடம் ரொம்ப நீட் ப்ரெசன்டேஷன், ஒரு நாலேஜ்ன்றது நிறைய இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் எந்த ஆன்சர் பண்ணணுன்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதனால அந்த அரசாங்க தேர்வுகளில் ரொம்ப எளிமையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த வேலை சுமைகள் அப்படின்றது இருமடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் தனியார்ல வேலை பார்த்தாலும் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை சுமைகள் அப்படின்றது 2 மடங்காக அதிகரிக்கும். அதுலேயும் சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தோட மிக பெரிய அளவுக்கு செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது கடந்த 2 வருடத்துல என்ன வேலை இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 மாசம் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த 2026ல அது கூட கிடைக்காது. கொஞ்சம் ஓய்வெடுக்காமல் அந்த அலுவலக ரீதியாக ரொம்ப டென்ஷனா டிப்ரெஷனா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதனால எப்போதும் போல பொறுமையோட கையாளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பா காத்துட்டு இருக்குது. இந்த 2026 ஜூலை மாசத்துல இருந்து அந்த வேலை சுமைகள் உங்களுக்கு குறைவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அந்த டயத்துல நீங்க சிறிதாக ஓய்வெடுத்து அந்த ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை நீங்க கையாளணும். அதாவது உங்களுக்கு தேவையான சில புண்ணிய காரியங்களை செய்யறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டம் இந்த நட்சத்திர அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சுயமாக தொழில் தொடங்குவதை விட நீங்க வேலைக்கு போறது நல்லது. ஏற்கனவே தொழில் தொடங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுல நிறைய நஷ்டங்கள் இருக்கும். அதனால ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க நீங்க வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா அதுல நஷ்டம் அப்படின்றது இந்த கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு பெண்களுக்கு அதிகப்படியாக வரும். ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு நீங்க உங்களால தொழிலையும் பார்க்கறதுக்கு இந்த 7.5 சனி உங்களுக்கு பாதிப்பை நிறைய கொடுக்கும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தாராளமாக ஆரம்பிக்கலாம். இந்த கார்த்திகை நட்சத்திர பெண்கள் வேலைக்கு போறவங்களுக்கு எப்போதும் போல நல்லா இருக்கும். ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும் பெண்களுக்கு. அதை மிஸ் பண்ணாம பண்ணுங்க. பண்ணும்போது அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் அதிகப்படியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல தான் இருப்பாங்க. ஆடிட்டர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ், அடுத்து டாக்டர்ஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு வேலைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரமும் நீங்கள் சுயமாக ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த 2026 இருக்க போது. இந்த காலகட்டம் மாணவ பருவங்கள் நல்ல ஒரு தேர்வுகளை எழுதி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அந்த ஃபீல்டில் நல்ல ஒரு கடினமான ஒரு உழைப்பை போட்டு நல்ல ஒரு வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 2026 இந்த கார்த்திகை நட்சத்திர மாணவ பருவங்களுக்கு இருக்க போது. வயதானவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை, அதாவது ஒரு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த 2026ல பார்த்தீங்கன்னா சில ஒரு மருத்துவ செலவுகளும் வருவதற்குண்டான ஒரு தருணம். எதிர்பாராத வியாதிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு எதிர்பாராத வியாதிகள் அப்படின்றது வரும். அது பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்காது. சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லயே அது சரியாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.